ரீசெண்டாக ஏதோ ஒரு ஊருக்கு போனேன். எந்த ஊருப்பா? காரைக்காலில் இருந்து அந்த பக்கம் உள்ள போனோமே, ரீகன் பாஸ்டர் சர்ச், திருவாரூர். ஒரு வயசான பாட்டி ஜெபிக்க வந்துச்சு. வந்ததும் அது வரைக்கும் அப்படி இருந்துச்சு. அப்படி பார்த்த அடுத்த செகண்டு அதுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே வருது, என்ன அடிக்க வருது. ஆயா கிட்ட அடி வாங்கினா அசிங்கமாயிடும். பார்க்க தான் ஆயா, உள்ள இருக்கிறது பயங்கரமான ஆள் அந்த ஆவி. அப்போ நான் சொன்னேன், இவ்வளவுதானான்னு கேட்டேன். இவ்வளவுதானா? ஏன் எப்படி என்னால கேட்க முடியுதுன்னா, தி அத்தாரிட்டி. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கண் காணாத பல யுத்தங்கள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறது. நீ நினைக்கிற இது தரித்திரம் இல்ல, தரித்திரம் இல்ல, அது ஒரு ஆவியின் போராட்டம். நீ நினைக்கிற வியாதி, அது வியாதி இல்ல, அது ஒரு சத்துருவின் போராட்டம். 18 வருஷம் நிமிர முடியாத கூனிக்குள்ள இருந்தது, கூண வைத்தது ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. எஸ், இந்த ஆவியோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. இன்னும் 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 போராடிக்கிட்டு நம்ம கூனி குறுகுகிறதுக்கு இல்ல, போராடி ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த வல்லமையை கொடுக்கிறார். சீசன் மாறுது, சீசன் மாறுச்சு.